உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது நம்ம ட்ராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. இந்த ட்ரிப் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா, இலங்கைக்கு போக போகிறோம். விம்கோலேருந்து ஏர்போர்ட் வரையும் மெட்ரோ ட்ரெயினில் வந்தாச்சு. இப்போ நம்ம 10:55க்கு ஃப்ளைட்டு ஜாஃப்னாக்கு. இப்போ நம்ம செக்இன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே. இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் டெர்மினல் மெட்ரோவில் இறங்குனீங்கன்னா டொமஸ்டிக்கு இன்டர்நேஷ்னல் ரெண்டுத்துக்கும் நீங்கள் மெட்ரோலேருந்தே அப்படியே உள்ளே கனெக்டடாகவே போயிடலாம். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ இந்த பேக் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம 10:55க்கு ஃப்ளைட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ தான் மெட்ரோக்குள்ளே இறங்கி ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்குள்ளே வந்துட்டு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் கொடுத்து செக்இன் பண்ணல. ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். வெயிட் 7 கிலோவுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம செக்இன் பண்ணணும். இதுதான் நம்மளோட டிக்கெட்டு. இந்த போர்டிங் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு அப்புறமா 10:55க்கு தான் நமக்கு ஃப்ளைட்டு ஜாஃப்னாக்கு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ண போகிறோம். இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை பார்த்திங்கன்னா எப்போவுமே 3 ஹவர்ஸ் நம்ம ப்ரியராக வரணும். டொமஸ்டிக் பொறுத்தவரையும் 2 ஹவர்ஸ் ப்ரியராக வந்தால் போதும். எல்லாம் செக்கிங்கை முடிஞ்சிச்சிங்க. ஹேண்ட் லக்கேஜ் உள்ளே வந்தால் திரும்பியும் ஒரு ஃபோட்டோ அந்த பாஸ்போர்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா பேக் வந்து செக்கிங் பண்ணுறாங்க. உள்ளே எதனா திங்ஸ் வச்சுருக்குமா, இந்த லைட்டு ஃபயர் ஆகிற மாதிரி ஏதாவது சிகரெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும், இந்த இரும்பு ஐட்டம்ஸ் எதுவும் வச்சுக்கூடாது. என்னோடய லக்கேஜ் வந்து 7 கிலோக்குள்ளே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நான் அப்படியே வந்துட்டேன் செக்இன் பண்ணாமல். நீங்கள் ரொம்ப ப்ரியராக வந்துடணும். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த டென்ஷன் இல்லாமல் நீங்கள் போக முடியும். இன்டர்நேஷ்னலை பொறுத்தவரையும். டொமஸ்டிக்கை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்தீங்கன்னா போதும். அப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் கரெக்டாக நம்ம இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த போர்டிங் இடத்துக்கு வந்துட்டோம். 10:55க்கு நமக்கு ஜாஃப்னாக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது. வெயிட் பண்ணுறோம். நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஜாஃப்னாவில் போயிட்டு எங்கே நம்ம போக போகிறோன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போர்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். 116 கேட்டு நமக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஃப்ளைட்டுக்கு உள்ளே வெயிட் பண்ணிருக்கோம். 10:55க்கு தான் நமக்கு ஃப்ளைட்டு. இந்த ஸ்ரீலங்கா ட்ரிப்புக்கு நம்ம விசா எப்படி எடுக்கிறது, அந்த டிக்கெட் புக்கிங்ஸு, அந்த ரூம் புக்கிங்ஸு அட்வான்ஸ் பண்ணுறது, இந்த விஷயமெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். என் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஸ்ரீலங்காவுக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து யாழ்ப்பாணத்தில் இறங்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா அங்கே நம்ம ட்ராவல் பண்ணும்போது வீடியோக்கு நடுவில் நான் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த போர்டிங் பாயிண்ட்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டோம். அலையன்ஸ் ஏர் இதுதான் நம்ம போக போகிற அந்த ஃப்ளைட்டு. சென்னையிலேருந்து ஜாஃப்னா ஏர்போர்ட் வந்துட்டோம். கரெக்டாக 1 ஹவர் ட்ராவல் டைமுங்க. ஜாஃப்னா ஏர்போர்ட் வந்தாச்சு. வந்து உள்ளே சிம்மு வாங்கிட்டோம். நம்ம சிம்மு ஸ்ரீலங்கன் மணி பார்த்திங்கன்னா 1700. இப்போ இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு போனோம்னா ஆட்டோவில் தான் போகணும். ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து பஸ் இருக்குது நெடுந்தீவு போகிறதுக்கு ஃபெர்ரிக்கு. நம்ம இப்போது ஜாஃப்னா ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம ஜாஃப்னா பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஆகும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. இந்த ஆட்டோவில் போகிற அந்த ஊரே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கேரளா டைப்பில் இருக்குது ஏரியாவே. இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஒரு ½ அன் ஹவரில் நம்ம ஜாஃப்னா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடுவோம். இது வந்து குக்கி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஜாஃப்னா பஸ் ஸ்டாண்டு போகிற வழியிலே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதாங்க யாழ்ப்பாணத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில். இதுதான் பெரிய கோவிலா இங்கே. வழி ஃபுல்லாக கோவிலுங்க. இது வந்து இது ஸ்பெஷலான சிவன் கோவிலாம். இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு, ஜாஃப்னா பஸ் ஸ்டாண்டு. இப்போ இங்கேருந்து தான் இப்போது ஃபெர்ரி டெர்மினலுக்கு போனோம். வந்துட்டோம். ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து. நம்ம ஜாஃப்னா ஏர்போர்ட்லேருந்து இங்கே ஜாஃப்னா அந்த பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்கேருந்தால் நம்ம அந்த ஃபெர்ரி டெர்மினலுக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது ஏர்போர்ட்லேருந்து. இங்கே ஏர்போர்ட்லேருந்து எதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு கிடையாது. வரணுன்னா லேட் ஆகிடும். நம்ம ஃபெர்ரி டெர்மினலுக்கு போக முடியாது. அதனால் ஆட்டோவில் வந்துட்டோம். ஸ்ரீலங்கன் மணி பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1800 கேட்குறாங்க. நம்ம ஊர் காசு பிரகாரம் 450-500 18 கிலோமீட்டருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்துட்டோம். நம்மளோட நம்பர் வந்து 776 ஃபெர்ரி டெர்மினல் போகிறதுக்கு. அங்கே போய்ட்டோன்னா அங்கேருந்து டெல்ஃப்ட் ஐலாண்டு போக போகிறோம், நெடுந்தீவு. ஃபுல்லாகவே தமிழ்லேயே இருக்குங்க. ஜாஃப்னா வந்து தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதின்றதுனால சிவசம்போ வைன் ஸ்டோரர்ஸ் இதையும் போட்டிருக்கு. ஃபுல்லாக தமிழ்லேயே இருக்குது கடைங்கள்லாம். இந்த இடத்துல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சிங்களத்தில் இருக்குது பஸ்ஸில் கூட, ரெண்டாவது வந்து தமிழில் தாங்க இருக்குது, மூணாவது இங்கிலீஷில். அதனால் ஓரளவுக்கு சர்வைல் பண்ணிடலாம். இப்போ ஜாஃப்னா டு ஃபெர்ரி போகிற பஸ்ஸுக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவர் இருக்குது. அதுக்கு நடுவில் சாப்பிட முடியாது. ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். டீ கடையை தேடி போயிட்டுருக்கேன். ஃபெர்ரி பாயிண்ட்டு போகிறதுக்கு 776 நம்பரு. இதில் சீட்டு இருக்கா தெரியல. இதுதான் அந்த பஸ்ஸு. ஃபெர்ரி பாயிண்ட்டு போயிட்டு நம்ம அங்கேருந்து நெடுந்தீவுக்கு போனோம். ஒரேடியாக பஸ் ஏறியாச்சு. நம்ம இப்போது ஜாஃப்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபெர்ரி பாயிண்ட்டுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. 180 ரூபா ஸ்ரீலங்கன் மணி பிரகாரம். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் ஃபெர்ரி பாயிண்ட்டு போயிடுவோம். நம்ம அந்த லோக்கல் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷனு. 2 பக்கமும் பேக் வாட்டர் இருக்குது. நடுவில் பஸ்ஸு போகுது. இந்த பேக் வாட்டர் தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணோம். நம்ம போக வேண்டியது இதுதான் ஃபெர்ரி பாயிண்ட்டு. ஃபெர்ரி பாயிண்ட்டை தாண்டோன்னா ஒரு டெல்ஃப்ட் ஐலாண்ட் நெடுந்தீவு, அங்கே தான் நம்ம போக போகிறோம். அப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கிட்ட தான் இருக்குது. இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்குது ஃபீலு. பஸ்ஸில் இந்த பிரிட்ஜ் வந்து சிங்கிள் பிரிட்ஜு. ஒரு பஸ் வெயிட் பண்ணி தான் அந்த பஸ்ஸு போனோடனே திரும்பி இந்த வண்டி மூவ் ஆகிடுச்சு. ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம இப்போ ஃபெர்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்தோடனே ஒரு நண்பர் கிடச்சிட்டார் எனக்கு. எல்லா ஊரும் மாதிரியும் செந்தாகரன். உங்கள் நேம் எதுன்னு அவர் ஆய் சொல்கிறேன் நம்ம மக்களுக்கு. இப்போ வந்துட்டோம். இங்கேருந்து ஷிப்பில் போனோம். ஷிப்பு டைமிங் கேட்டுக்கிட்டு நம்ம ஷிப்பில் போயிடலாமா இல்லை சாப்பிட்டு போகிற அளவுக்கு டைம் இருக்குமான்றதை முதல்ல கேட்டுருந்தோம். இதுதான் அந்த ஷிப்புக்கு போகிற என்ட்ரன்ஸு. இந்த பஸ் தேங்க்ஸ். நம்ம இந்த பஸ்ஸில் இப்போ வரும்போதே ஒரு 4 தீவு கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 7 தீவு இருக்குது இதை சுற்றி, ஜாஃப்னாவை சுற்றி. நம்ம வந்து நெடுந்தீவுக்கு போகிறோம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். வர ரூட்டு ஃபுல்லாக வந்து பிரிட்ஜு தான், பேக் வாட்டரில். சரியான காற்று, சூப்பராக இருந்தது இந்த ரூட்டில் வர்றது.
இதை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஊரில் வந்து திருவிழா சொல்கிறாங்க. என்ன கோயில் திருவிழா? நைனா. ஓகே, என்ன சாமி அது? அம்மன். அம்மன் 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 கோவில் திருவிழா இங்கே நடக்குதா? நாகபஸ்மி அம்மன். அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. இந்த ஃபெர்ரி பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம அந்த நைனா தீவுக்கும் போனோம், நெடுந்தீவுக்கும் போக முடியும். வேறு ரூட் கிடையாது, ஒரே ரூட் தான். இங்கேருந்து அங்கே போய் ஸ்ப்ளிட் ஆகிடும் ரூட்டு. ஆனால் பாயிண்ட் வந்து இதுதான். அப்படியே ஒரு வாரம் நடந்து போயிட்டுருக்கோம். ஷிப்பு டிக்கெட் எவ்வளோ என்னன்னு கேட்கணும். பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். தண்ணி அப்படியே மேலே அடிக்குது. பேக் வாட்டருக்கு நடுவில் இதை போட்டிருக்காங்க. மேலே அடிச்சு ரோடு ஃபுல்லாக நினைஞ்சிருக்கு. இந்த அரைவலுக்கு வந்துட்டோம், ஃபெர்ரி பாயிண்ட்டுக்கு. இங்கேருந்து நம்ம இப்போது நெடுந்தீவு போக போகிறோம். இந்த திருவிழா நடக்கிறதால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. நெடுந்தீவுக்கு போகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, நைனா தீவுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் என் நண்பரும் இங்கே தான் இருக்கோம், வெயிட் பண்ணுறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம நெடுந்தீவுக்கு போகலாம். ஷிப்பில் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம இங்கே என்ட்ரியில் இருக்கோம். இப்போ பார்ப்போம், அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம ஷிப்பில் நல்லா விஷுவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஃபெர்ரி நெடுந்தீவு போகிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க. 40 கிலோமீட்ரு தொலைவு இது, சி ரூட்டில். இதை ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க. செம்மல்ல. அப்பா, ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணி ஜாஃப்னா ஃபெர்ரி பாயிண்ட்லேருந்து நம்ம டெஃப்ட் ஐலாண்டுக்கு வந்துட்டோம், நெடுந்தீவுக்கு வந்துட்டோம். ஜாஃப்னாலேருந்து நெடுந்தொலைவில் இருக்கிறதுனால இது நெடுந்தீவுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஒரு 1.5 hour இந்த படகுல வரவே முடியல. ரொம்ப குலுங்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் வந்துட்டிங்கன்னா வந்து உடனே அங்கே வந்து நேவி இருக்குது, ஸ்ரீலங்கன் நேவி. அவங்கக்கிட்ட வந்து நம்ம பாஸ்போர்ட்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோம், நம்ம வந்து இந்த ஐலாண்டில் இன்றைக்கி தங்க போகிறோம் அப்படின்றத. பயங்கர டயர்டாக இருக்குது. நம்ம ரூமுக்கு போயிட்டு அதை அப்புறமா பார்க்கலாம். ஐலாண்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. கேரளாவில் இருக்க மாதிரியே இருக்குது ஐலாண்டு. பா, டெல்ட் ஐலாண்டில் இறங்கியாச்சு. இறங்கி நம்ம ஆட்டோ பிடிச்சி, இந்தியன் ருப்பிக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா, இங்கே ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து 400 ருப்பீஸு. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அதை தாண்டி வந்தோன்னா வில்லேஜ் ஸ்டே, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். பக்காவாக இருக்குங்க இந்த ஐலாண்டு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். வில்லேஜ் ஸ்டே போட்டிருக்காங்க பாருங்கள், டெல்ட் வில்லேஜ் ஸ்டே. ஆன்லைன்லேயே நம்ம அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் பேமெண்ட் இங்கே நேரில் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல தான் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் இங்கே டெல்ட் ஐலாண்டில் ஒரு 2-3 ஸ்பாட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நைட்டு திரும்பியும் இந்த நைட் மூட் செட் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. நம்ம இப்போ அந்த வில்லேஜ் ஹோம் ஸ்டேயில் இருக்கோம். நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காற்று சூப்பராக அடிக்குதுங்க, நல்லாயிருக்கு. நீங்கள் நெடுந்தீவு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, நான் ஒரு நாள் தான் பிளான் பண்ணேன், இங்கே வந்த பிறகு தான் தோணுது 2 நாள் பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நான் ஈவினிங் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். பட் எனிவே, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 days தங்குற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இங்கே 2-3 விஷயம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. இப்போது நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு கொழும்போ வரலாம், அப்படி இல்லைனா ஜாஃப்னா வரலாம். நான் வந்து ஜாஃப்னா வந்து தான் இப்போ டெஃப்ட் ஐலாண்டு வந்திருக்கேன். நீங்கள் டிக்கெட் வந்து யூஸ்வலாக இந்த ஸ்கை ஸ்கேனரில் செக் பண்ணுங்கள், ப்ரைஸு கொஞ்சம் ப்ரியராகவே செக் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 775 தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. அது மேக்ஸிமம் 8000 வரையும் வந்துடும் உங்களுக்கு டிக்கெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஆனால் உள்ளே வந்துட்ட பிறகு நீங்கள் திரும்பியும் கொழும்போலேருந்து சென்னைக்கு, அப்படி இல்லைன்னா ஜாஃப்னாலேருந்து சென்னைக்கு போட்டிங்கன்னா
9,000 இல்லை 10,000 அந்த மாதிரி வந்துடுது. ஏன்னா உள்ளே வந்துட்டுனா திரும்பி நம்மளை ரிட்டன் அனுப்புறதுல அவங்க அமௌண்ட்டு ஏரில் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க ஃப்ளைட் சர்வீஸில். அதை நீங்கள் கிளியராக செக் பண்ணுங்கள். வீசா வந்து ஃப்ரீ தாங்க ஸ்ரீலங்காவுக்கு. மே 31 வரையுமே ஃப்ரீனாங்க, அப்புறம் இப்போவும் ஃப்ரீ தான். பட் இது வந்து தேர்ட் பார்ட்டியில் வந்து அந்த கமிஷன் காசு வாங்குறாங்க இந்த வீசா விசா வந்து சர்வீஸ் பண்ணுறதால. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 சம்திங் ஆச்சு இந்தியன் ரூபியில் பார்த்திங்கன்னா. ஃப்ளைட்டு அண்டு வீசா பார்த்திங்கன்னா அரௌண்ட் இதெல்லாமே சேர்த்து ஒரு 15,000 ஆச்சு எனக்கு. நீங்கள் இன்னமும் கொஞ்சம் டேட்ஸ் கொஞ்சம் லாங்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10-11க்குள்ளே நீங்கள் பண்ண முடியும். நான் கொஞ்சம் ஷார்ட் டைமில் நான் பார்த்துட்டு வந்தேன். வீசா வந்து இது வரைக்கும் ஃப்ரீ தான், பட் அந்த சர்வீஸ்க்காக அவங்க அந்த காசு 800 வாங்குறாங்க. நீங்கள் வர டைமில் செக் பண்ணுங்கள் வீசா ஃப்ரீயாக வீசா ஆன் அரைவலாக என்னன்றது செக் பண்ணுங்கள். இப்போது நம்ம டெல்ஃப்ட் ஐலாண்டில் இந்த நைட் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ, இந்த ஸ்போர்ட்ஸு வேறு எதுவும் கிடையாது. சாங்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம இப்போ தனியாக வந்திருக்கேன், நமக்கு அந்த இது எதுன்னு பண்ண தெரியாது. நாளைக்கு காலையில் வந்து வெடியரசன் கோட்டை அதுக்கு நம்ம போகலாம். அதுக்கப்புறமா அந்த பீச் பார்க்கலாம், இங்கே இருக்க பீச்சஸ் பார்க்கலாம். அந்த பெருக்கு மரம்னு சொல்லிட்டு ஒரு மரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த மரத்துக்குள்ளே ஒரு ஃபேமிலியே போயிட்டு இருக்கலாம், அந்தளவுக்கு அந்த மரத்துக்குள்ளே ஒரு பெரிய ஓல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம நாளைக்கு உங்களுக்கு இந்த நெடுந்தீவை சுற்றி காட்டுறேன். கிட்டத்தட்ட ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் இங்கேருந்து தான் நம்மளுக்கு குக் பண்ணி தராங்க. சூப்பராக இருக்குது இந்த டெல்ஃப்ட் வில்லேஜ் ஸ்டைலில். ஆல்ரெடி விசிட் பண்ணவங்க பேரில் எழுதி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு. அதுதான் கிச்சன் நம்ம பார்த்தது. இதை வந்து டைனிங் ஹால், ஓப்பன் ஸ்பேஸில் இந்த டைனிங் ஹாலு. சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி உருளைக்கிழங்கு இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நம்மளோட ஸ்டைலில் தான் இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கு நம்ம நெடுந்தீவில் இருக்கிற அந்த ஸ்பாட்டெல்லாம் பார்க்கலாம். அப்படியே நான் கனெக்டடாக இருங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து நெடுந்தீவில் என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய் பாய். நெடுந்தீவில் நான் ஒரு ஆள் தாங்க போகிறேன். பயங்கர லோன்லியாக இருக்குங்க இந்த ஐலாண்டு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 பேர்கிட்ட இங்கே வாழ்ந்துருக்காங்க இந்த தீவில். தண்ணி எப்படி இருக்கும் இங்கே குடிக்கிற தண்ணி? டிஸ்கவரி சேனலில் இருக்க மாதிரியே இருக்குங்க. உடம்புலாம் சிலுக்குது. இது வந்து ஸ்ரீலங்கன் நேவி வந்து இங்கேருந்து வாட்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க.